ஒரு பையன் ரூம்ல உட்காந்துருக்கான். அவங்க அப்பா வந்து அந்த லேடி திரும்பி வந்துட்டா, அவன் என்ன பண்ணாலும் நீ கண்டுக்காத, கீழே சாப்பிட வான்னு கூட்டு போறாரு. இந்த பையனு கீழே வரா, அவங்க அம்மாவோ அவங்க அக்காவும் உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்க அம்மா நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க அப்பா அதை கண்டுக்காம இருக்கிறதா நமக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. இந்த பையன் டீஸ்பூன் எடுத்து பாக்குறான். அந்த டீஸ்பூன்ல அவங்களுக்கு பின்னாடி ஒரு உருவம் வந்து நிக்கிறது தெரியுது. இவங்க பயந்துகிட்டே இருக்காங்க. அப்போ அந்த உருவம் அவங்க அக்கா மேல கை வைக்குது. இவங்க யாரும் அதை கண்டுக்காம சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு ரொம்ப பயப்படுது. அதுக்கு அவங்க அப்பா நீ எதுவும் பண்ணாத, நீ சாப்பிட்றத மட்டும் பாரு, அதுவே போயிடும்னு சொல்றான். அப்போ ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்த உடனே யாரும் நகராம இருக்காங்க. அவங்க அம்மா மட்டும் வேகமா அந்த ஃபோன் எடுக்கிறதுக்காக ஓடுறாங்க. அப்போ அந்த பேய் அந்த பொண்ணு மேல இருக்க கையை எடுத்துட்டு அவங்க அம்மா பக்கமா போகுது. அவங்க அம்மாவோட சத்தம் கேட்குது. எங்களை விட்டு போய் எங்களை ஏன் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறா. இதை கேட்ட உடனே அவங்க அப்பா வேகமா எந்திரிச்சு ஓடுறாரு. அவங்க அம்மா போன ரூம் சாத்திருக்கு. தட்டி தட்டி அவளை விட்டுருன்னு கத்துறாரு. கொஞ்ச நேரம் அந்த கதவு டமார்னு ஓப்பன் ஆகுது. இவங்க அப்பா கீழே வந்துடுறாரு. இந்த 2 பசங்க பின்னாடியே ஓடி போறாங்க. அந்த பேய் மெதுவாக இவங்க பக்கமா நடந்து வருது. இந்த பையனை பிடிச்சி அவங்க அக்கா சொல்றா, நம்ம கண்டுக்காம இருக்கிறது தான் நல்லதுன்னு. இந்த பேய் வந்து இவங்க 2 பேரையும் கொண்டிருக்கு.